ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு. இந்த சிக்கன் குழம்ப சாதம், பிரியாணி, கீ ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், இட்லி, தோசை, ஆப்பம், இடியப்பம், சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல 25 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 காஷ்மீர் மிளகாவும் எடுத்துக்கோங்க. 25 காய்ந்த மிளகாயும் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால உள்ளே இருக்கக்கூடிய விதையெல்லாம் நீக்கிட்டு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 8 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க. வாசனை வரணும். கலர் ரொம்ப மாறக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலா பொருட்களை எல்லாம் ஆற விட்டுருங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 25 சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி இதெல்லாமே எடுத்துக்கோங்க. 2 பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 15 பூண்டு பற்கள் தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் மூணுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம முதல்ல வறுத்து பொடிச்சு வச்சுருக்கக்கூடிய மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். மசாலா பொடி சேர்க்கும்போது தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. தீயை கூட்டவே கூடாது. கூட்டினீங்கன்னா இந்த சிக்கன் குழம்பு டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அதனால தீயை சிம்மில் வச்சுட்டு மசாலா பொடியை சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதை மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை இப்போ இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலா கூட மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலா கூட சேர்ந்து சிக்கன் நல்லா வேகணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்புல நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக தயிர் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த சிக்கன் கூட 2 கரண்டி தயிர் சேர்க்க போகிறோம். 2 கரண்டி தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தேங்காய் பேஸ்ட்டை இப்போ சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த மிக்ஸி ஜாரையே கழுவி ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குக்கரை மூடிக்கோங்க. வெயிட் போட்டுக்கோங்க. 2 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக
கலர்ஃபுல்லாக அட்டகாசமாக பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே தெளிஞ்சு அழகாக வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கோங்க. இப்போ சூப்பராக பள்ளிப்பாளையம் சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.